வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆரம்பித்துள்ள தொடர் போராட்டம் 744வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் தமது பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுத்தர வேண்டுமென வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் ஐநா மனித பேரவையில் ஸ்ரீலங்காவிற்கு கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் 774ஆக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த போராட்டமானது எங்களுடைய பிள்ளைகளுக்கு தீர்வு ஒன்று கிடைக்கணும் தான் நாங்கள் போராடி கொண்டு இந்த வெளிநாட்டு உதவிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் இருந்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 774ஆக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு நாங்கள் 1.5 லட்சம் கையெழுத்து வேட்டி ஒன்று ஆரம்பித்து 1.5 லட்சம் கையெழுத்தை பெற்றிருக்கிறோம். இந்த அமெரிக்கா என்ற உதவியை கேட்டுத்தான் நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் வர வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஐநா பேச்சுவார்த்தையிலையும் போய் எங்களுக்கு கால நீடிப்பைத்தான் கொடுத்திருக்கணும். இந்த கால நீடிப்பு எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இவர்கள் மீண்டும் கால நீடிப்பைத்தான் கேட்பார்கள், கால நீடிப்பு தான் கிடைக்கும் என்று தான் நாங்கள் வெளிநாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த வெளிநாடுகள் தான் எங்களுக்கு இந்த பிள்ளைகள தீர்வு பெற்றுத்தரணும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் அமெரிக்காவை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதனால் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட வேண்டும் என கூறி இதுவரை 1.5 லட்சம் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். நாங்கள் உறுதியோட அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை அழைத்து அவர்களுக்கான கையெழுத்து வேட்டையை நாங்கள் வவுனியாவில் இன்றைக்கு 1,50,000 கையெழுத்துக்களை பெற்று நாங்கள் தொடர்ந்து எங்களோட 3 லட்சம் கையெழுத்துக்களை நாங்கள் பெற வேண்டி இருக்குது. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். மக்களோட பேராதரவோடு நாங்கள் அந்த கையெழுத்து வேட்டையை செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் அமெரிக்க தூதரகத்தில் போய் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தை அந்த கையெழுத்தை ஒப்படைக்க இருக்கிறோம். சிங்கள பேரினவாத அரசுகள் சர்வதேச சமூகத்திற்கு வழங்கும் எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாது என்பதை அறிந்தமையினாலேயே சர்வதேச சமூகத்தின் உதவியை தாம் கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐநாவில் சொன்ன பரிந்துரைகள், அதாவது கடந்த முறையும் நிறைவேற்றப்படாத பரிந்துரைகளை இந்த முறை நடைமுறைத்து சொன்ன பரிந்துரைகளை அவர்கள் நிறைவேற்ற முடியாது. இலங்கையின் அரசியல் சாதனத்துக்கு முரணாக இருக்கின்ற கூற்றுக்களை அவர்கள் கூறியிருக்கிறோம். இலங்கையை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை ஏற்கனவே அரசியல் சாசனத்தையே மீறினவர்கள். அதுக்கே நாங்கள் ஏற்கனவே கூறினாங்களோ ஒரு வலுவான நாடு தமிழர்களுக்கு ஒரு தீர்வை தந்தாலும் அதாவது அரசியல் சாசனத்தில் ஒரு தீர்வை தந்தால் கூட இவர்கள் இந்த பெரும்பான்மையான சிங்களவர்கள் கொண்ட நாட்டில் அந்த அரசியல் சாசனத்தை மீறினவர்கள் மீண்டும் அதை எப்படி நாங்கள் தீர்வு உறுதியாக இருக்குமென்றதை எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த நாங்கள் அதுகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக கொண்டு தான் நாங்கள் இந்த வெளிநாடுகளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு அமெரிக்க உதவி கேட்டு கையெழுத்து விட்டு எங்களுக்கு மக்களுக்கும் அதன் நம்பிக்கை வைத்து கையெழுத்திட்டு கொண்டு வருகிறோம். அந்த இதில் நாங்கள் உறுதியாக அந்த கையெழுத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சம நேரத்தில் ஸ்ரீலங்காண்ட பிரதமர், ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதி அவர்கள் கூறுகிறார்கள் அது இந்த பரிந்துரைகளை தாங்கள் அரசியல் சார்ந்ததுக்கு முரணானதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏன்னா ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் அரசாங்கம் சிங்கள அரசாங்கங்கள் இப்படித்தான் சொல்லும் என்று ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ரகசியமான விடயம் அல்ல. நாட்டை துண்டாட எவராவது முற்பட்டால் அவர்களுக்கும் 2009ஆம் ஆண்டு மே மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு நந்தி கடலில் நேர்ந்த நிலைமையே ஏற்படும் என்று ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஓய்வு பெற்ற தளபதிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் கமல் குணரட்ன விடுத்த எச்சரிக்கையானது போர்க்குற்ற ஆதாரம் எனவும் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ உயர் அதிகாரிகள கருத்து தெற்கில் கூடுதலான கருத்துக்களை வேண்டாம். தமிழர்கள் பிரிவினை நாட்டை துண்டாட நினைத்தால் முள்ளிவாய்க்கால் தான் அவருக்கு பரிசாக கிடைக்கும் என்று மீண்டும் தமிழர்களை இனப்படுகொலை செய்வோம் என்றதையும் ஏற்கனவே தமிழர்களை இனப்படுகொலை தான் செய்திருக்கிறோம் என்றதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு போர்க்குற்ற ஆதாரமாக நாங்கள் எடுக்கலாம் என்றால் கடந்த முறை பல குற்றச்சாட்டுகளில் உள்ளாக்கப்பட்டுள்ள இராணுவ அதிகாரி தான் அந்த கருத்தை கூறியிருக்கிறார்.